ஒரு படம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 250 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, தளபதி 67 டிஜிட்டல் ரைட்ஸில் ஒரு மிகப்பெரிய வேலை, அதுவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். உண்மையிலே அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ இது இல்லாமல் லவ் டுடே படம் தெலுங்கில், ஆந்திராவில், தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு என்னடா இன்றைக்கி இவன் இவ்வளோ கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் இங்கே கலெக்ட் பண்ணது பார்த்தாது அங்கே வேறு போய் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெரிய பெரிய மார்க்கெட் எல்லாம் உடச்சி போய்கிட்டு இருக்காரு நம்ம பிரதீப். ஸோ அது எவ்வளோ 3 நாளாக கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் லவ் டுடே படத்தோட தமிழ் கலெக்ஷன் ஏஜென்ட் கண்ணாயிரம், அதுக்கு அடுத்ததான் காரி, அப்புறம் பட்டத்து அரசன், இது இல்லாமல் பேதியா அப்படிங்கிற அந்த ஓனா இன்னும் தமிழில் டப்பாய் வந்துச்சுல அந்த படம், அப்புறம் திருஷ்யம் 2, இந்த படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததான் ஓடிடியில் வரப்போகிற படங்களும் இப்போ டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டேட்டு செகண்ட் டேட்லேயே ஒரு 3 தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது என்னென்ன படம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறது போட மாட்டேறீங்க. ஸோ லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட்டு அது போட்டுருங்க. ஸோ கழக தலைவன் படத்தோட டே 10 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 25 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 31 லட்சம். டோட்டலாக இதுவரை தமிழ்நாட்டில் 7 கோடியே 60 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 9 கோடியே 34 லட்சமும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்தது திருஷ்யம் 2 ஹிந்தியில் 10வது நாள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்குங்க. இந்த படம் இந்தியாவில் 21 கோடியே 20 லட்சம் 10வது நாள் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இது வரையும் 24 கோடியே 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ திருஷ்யம் 2ஓட டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டுமே இது வரையும் 162 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 30 கோடியே 30 லட்சம். ஸோ டோட்டலாக 192 கோடியே 70 லட்சம். ஸோ நாளைக்கு இந்த படம் 200 கோடியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப நாளாக காஞ்சி போயிருந்த இந்த ஹிந்தி சினிமாவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 85 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இது வரையும் தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 2 கோடியே 70 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 30 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு டே 3 பட்டத்து அரசன் படத்தோட கலெக்ஷன். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 45 லட்சம். ஸோ பட்டத்து அரசன் படத்தோட இதுவரையும் டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறது 1 கோடியே 40 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1 கோடியே 80 லட்சமும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு நாள் முதல் நாள் நல்லா தான் 1 கோடி கிட்ட கலெக்ஷன் வந்தது. ஸோ அதே வேகத்தில் இந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருந்துச்சுன்னா ஒரு 7 கோடி 8 கோடி போயிருக்கும். ஆனால் ரிசல்ட் வேறு மாதிரி வந்துடுச்சு. ஸோ காரி படத்தோட டே 3 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 41 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 50 லட்சமும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் தமிழ்நாட்டில் 1 கோடியே 11 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 1 கோடியே 34 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு காரி படம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பேதியா, இந்த படம் ஓனாய் அப்படின்னு தமிழில் டப்பாய் வந்திருக்கு. ஸோ இந்த படமும் டே 3 கலெக்ஷன் ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. இந்தியாவில் மட்டும் டோட்டலாக எல்லா லாங்குவேஜும் சேர்த்து 14 கோடியே 10 லட்சமும், ஓவர்சீஸில் 3 கோடியே 30 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 17 கோடியே 40 லட்சம் வந்திருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பேதியா அப்படிங்கிற இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க இந்த 3 நாள் 34 கோடியே 40 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸும் 9 கோடியே 90 லட்சமும், டோட்டலாக இது வரையும் 44 கோடியே 30 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமும் இன்னும் இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் நல்லா போச்சுன்னா இந்த படமும் 100 கோடி கிராஸ் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. ஸோ லவ் டுடே படம் டே 24 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 70 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 65 லட்சம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 3வது நாள் வசூல் அப்படிங்கிறது முதல் நாளோட 2வது நாளோட அதிகமாக வந்திருக்கு. மிகப்பெரிய நடிகர்களுக்கே இவ்வளோ கலெக்ஷன் ஆந்திராவில் வர்றதுங்கிறது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயம். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 3 கோடியே 65 லட்சம். இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 24வது நாள் 70 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இவரை நம்மளுக்கு கோமாளியில் டைரக்டராக தெரியும், நடிகராக இந்த படத்தில் தான் தெரியும். ஆனாலுமே
இதுக்கு முன்னாடி இந்த காரியாக இருக்கட்டும், பட்டத்தரசனாக இருக்கட்டும், ஏஜென்ட் கண்ணாயிரமாக இருக்கட்டும், இந்த நடிகர்கள்லாம் பிரதீப் ரங்கநாதனை விட நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர்கள். நம்ம நிறையா படங்களில் அவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி இருந்தாலுமே 24வது நாளுக்கு இவர் எடுக்கக்கூடிய இந்த கலெக்ஷன் கூட முதல் நாள் இவங்க எடுக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு தரமான சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது என்ன மேஜிக்கா அப்படிங்கிறதே தெரில. ஸோ தமிழ்நாட்டில் இதுவரை டோட்டலாக லவ் டுடே படம் வந்து 61 கோடியே 60 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 45 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 93 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து இப்போவே 90 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் காந்தாரா மாதிரி, காந்தாராவுமே கிட்டத்தட்ட இப்படி தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 16 கோடி 15 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு அவங்களோட லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம், அவங்களோட அந்த கலாச்சாரத்தை எடுக்கப்பட்ட படம். ஆனால் அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயும் உடனே ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே வந்து 2 வாரம் 3 வாரம் கேப்புக்குள்ளேயே படத்தை வந்து டப் பண்ணி உடனே ரிலீஸ் பண்ணி 400 கோடிக்கு மேலே வந்து வசூல் எடுத்தாங்க. இந்த லவ் டுடே படம் அப்படிங்கிறது கூட வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணலாமா அப்படிங்கும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி தெலுங்கில் டப் பண்ணியே இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. இப்போ ஹிந்தியில் ரீமேக் வாங்கலாமா இல்லை டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட்டு. நீங்கள் எங்கே போய் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலுமே ஹிட் ஆகிடும். ஸோ எங்கே போனாலுமே இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு சாப்பிட்டல்ல ஏன் பேச மாட்டியான்னு கழுத்து எடுத்துக்கிற இந்த சீனு வந்து நீங்கள் வந்து அந்த பக்கம் ஒரிசா பக்கம் போனாலும் இருக்கும், இங்கே கன்னியாகுமரியிலையும் இருக்கும், அந்த பக்கம் கேரளா சைட்லேயும் இருக்கும், எல்லா பக்கமும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் கான்செப்ட்டு. ஸோ அதனால் இது கண்டிப்பாக வந்து எங்கே டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணாலே போதும், ரீமேக்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு வேளை ஹிந்தியில் இந்த படம் டப்பிங் ஆகி வந்து அங்கேயும் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னா முதல் படத்திலேயே பேன் இந்தியா ஹீரோவாக மாறிடுவார் நம்ம பிரதீப் ரங்கநாதன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கு அடுத்ததான் வாரிசு படமும் துணிவு படத்தோட அந்த ஆடியோ சாங்கு வந்து, அதாவது வாரிசுக்கு வந்து செகண்ட் சிங்கிள், துணிவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், இந்த ரெண்டுமே வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது? சில்லான்னு ஒரு பக்கம் வந்து அவங்களாம் வந்து பாட்டு இஷ்டத்துக்கு யாரோ போட்ட பாட்டெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில். இப்போ இது ரெண்டோட அனௌன்ஸ்மெண்ட்டுமே இந்த வாரம் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 2 பாட்டுமே வந்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது இந்த வாரம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிரல் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வந்தது. ஸோ எல்லாருமே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே தேட்ரிக்கெல்லாம் பெரிய பிஸ்னஸ் இல்லை. ஆனால் இந்த படம் தேட்டரில் பார்க்காதவங்களுக்கு ஓடிடியில் ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஹாவில் வருது December 2. ஸோ ஆஹா அப்படிங்கிற ஓடிடியில் December 2 வருது இந்த மிரல் படம். ஸோ நானுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படம் வந்து எதுனா போய் பார்க்கணும் ஓடிடியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி 67, AK 62 இந்த 2 படத்தோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை, டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்க போகிறாங்களாம். அதுவும் தளபதி 67 அந்த விஷயத்துக்கு நான் வரேன். ஸோ லவ் டுடே படத்தோட ஸ்ட்ரீமிங்குமே வந்து December 2 வருது தமிழில். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அதை வந்து வாங்குகிறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து கூடுதல் தகவலாக 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தமிழில் மட்டும். தெலுங்கு அப்படிங்கிறது அங்கே சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. தெலுங்கில் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ இந்த டிசம்பர் மாதமே வந்து ஹிந்தியில் வந்து காந்தாரா வந்து ஓடிடியில் வரப்போகுது. ஸோ இது வரையும் 4 லாங்குவேஜில் வந்தது தான் அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஆனால் ஹிந்தி மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த டிசம்பர் அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகிற படம் அல்ஃபோன்ஸ் புத்திரனோட கோல்டு. ஸோ இந்த படம் வந்து பிருத்திவிராஜும் நயன்தாராவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அல்ஃபோன்ஸ் புத்திரனோட நெக்ஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நிறைய இடத்துல நிறையா ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அவரே வந்து ரிப்ளைலாம் பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும். ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம் எப்படி வந்து ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறத. கோல்டு இந்த படத்தோட பேர். ஸோ அதுக்கடுத்ததாக டிஎஸ்பி அப்புறம் கட்டா குஸ்தி இது ரெண்டும் வந்து 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பே இல்லாமல், அதாவது அந்த டைரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ அந்த நடிகரோ இதுவரையும் எங்கேயும் வந்து அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக இதுதான் நான் வந்து பண்ண போகிறோம், இதுதான் எங்கள் படத்தோட போஸ்டரு, தளபதி 67 அப்படின்னு டைட்டில் வைக்கலனாலுமே, அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கலனாலுமே தளபதி 67 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் போஸ்டர் கூட இதுவரையும் விடலை, அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கூட கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸில் 160 கோடிக்கும் சன் டிவி வந்து சேட்டலைட் ரைட்ஸ் வந்து 80 கோடிக்கும் போயிட்டு தான் சொல்கிறாங்க.
ஒரு பக்கம் வந்து இதெல்லாம் கிடையாது சும்மா புருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை உண்மையிலே இந்த படம் வந்து இவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அக்ரிமெண்ட்லாம் முடியலைனாலுமே இந்த ரேட்டுக்கு தான் போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு போதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ரேட்டுக்கு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ஒன்று தளபதி 67 அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெண்டாவது லோகேஷ் கனகராஜ், மூணாவது LCU. ஸோ இந்த 3 விஷயம் இருக்குல்ல, இந்த 3 விஷயம் ஏதாவது ஒரு படத்துக்கு இருந்தது அப்படின்னா அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம இதுவரையும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே இல்லாமல் இந்த படத்தை பற்றி நம்ம தொடர்ந்து நிறையா சேனலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம சேனலில் நிறையா வாட்டி பேசியிருக்கோம். ட்விட்டர் போனாலே டெய்லி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும் தளபதி 67. ஸோ இதில் வந்து அந்த டைரக்டர் வந்து அவர் வந்து சொல்லிட்டார், விஜய் வச்சு தான் அடுத்த படம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாத ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய வியாபாரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. அதாவது சவுத் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேட்டர்கள் மட்டுமே 300 கோடிக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பண்ண படம் தளபதி 67 தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன அப்டேட்லாம் கேட்டிருப்பீங்க. தளபதி 67 ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ நான் OTTலேயும் சில படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படங்களுக்கு நீங்கள் எதுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் லவ் டுடே படம் வந்து தெலுங்கில் போய் ஆந்திராவில் போய் ஒரு பயங்கர பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.